கிறிஸ்துவத்தில் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நாம் எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியும். ஆகதான் நம்ம இன்றைக்கு நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறேன் என்ற அந்த எண்ணம் எப்போதும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ விசுவாசிகள் மறுபிறப்பின் மூலமாக, மறுபடியும் பிறந்ததன் மூலமாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் யாராக இருக்கிறோம், என்னவாக இருக்கிறோம், இதை நாம் அறிந்தால் உலகத்து மக்கள் கூட உன்னை நீ அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உலகத்தில் ஜெயிக்கலாம், மேலே வரலான்றலாம் உலகத்து மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதில் கூட பாருங்கள் சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகுது இல்லைங்களா? ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் என்றால் இந்த உலகத்திலே முழுமையான வெற்றி, முழுமையான ஜெயம், முழுமையான ஆரோக்கியம், முழுமை எல்லாமே தேவன் நம்ம கொடுக்கின்ற முழுமையை நாம் பார்க்க முடியும். உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால், எப்படி கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொண்டால். ஆனால் கிறிஸ்துவத்தில் தேவன் சொல்கிற ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பதை அறிந்தால் உலகத்தில் ஜெயிக்கலாம், உலகத்தில் முன்னுக்கு வரலாம், உலகத்தில் மேலான ஒரு நிலைமைக்குள்ளாக நீங்கள் வரலாம்.